அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் எண்ணிலடங்காத பலன் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒற்றை வார்த்தையை சொல்றதுக்கு அல்லாஹ் தாலா நமக்காக ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். நமக்காக துஆ செய்யறதுக்காக அல்லாஹ் ஏவுவானாம் அந்த வானவர. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய நிஅமத் பாருங்க. இந்த மாதிரி எண்ணிலடங்காத பலன்களை கொடுக்கக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கு. நமக்கு தான் தெரியாது. கண்டிப்பா நம்ம எல்லோருமே இது போல அமல்களை தேடிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிறைய தேடணும். அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை வச்சிருக்கான் அமல்கள் மூலமா. கண்டிப்பா அதையெல்லாம் நம்ம தேடி பிடிக்கிறதையே நம்ம வேலையா வச்சிருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதே மாதிரி மறுமையிலையும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த உலகத்துல கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து, அன்பு, பாசம், பரக்கத்து இது எல்லாமே நம்ம எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய அமல்கள் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த அமலுக்கும் நிறைய பலனை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம், ஒற்றை வார்த்தை. அது என்ன திருநாமம் அப்படின்னா, அதுதான் யா கரீம். உறங்குவதற்கு முன் யா கரீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் இறையருள் கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைச்சிருது. அவன் கண்ணியவான் என்று வானவர்கள் கூறுவாங்களாம். இந்த வார்த்தையை அதிகமாக தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னா வானவர்கள் இவங்க கண்ணியவான்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு திக்ரு. பிடிச்சமான அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர். இந்த இஸ்ம தான் அவங்க அதிகமாக ஓதியிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி கர்ரமல்லாஹ் அப்படிங்கிற அடைமொழியையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த அளவு இந்த திக்ரை அவங்க அதிகம் ஓதியிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப கண்ணியவானாவும் வாழ்ந்திருக்காங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து, அன்பு, இன்னும் அல்லாஹ்வினுடைய அருள் வேணும் அப்படின்னா இதை ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை இல்லாமல் ஓதிட்டு வாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவன் யா கரீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவனுக்காக இறைஞ்சுமாறு ஒரு வானவரை பணிப்பான். நமக்காக அல்லாஹ்விடத்துல மன்றாடுறதுக்கு அல்லாஹ்வே ஒரு வானவரை நமக்காக நியமிக்கிறான் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க. வானவரின் துஆ கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திக்ரை அதிகம் ஓதுங்க. இன்றைய ஒரு சிறப்பான சங்கைக்குரிய நாளில் இந்த யா கரீம் சங்கைக்குரியவனேன்னு அழைக்கக்கூடிய இந்த பெயரை முடிஞ்ச அளவுக்கு அதிகம் போதுங்க. முடியாதவங்க வெறும் 10 தடவையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து என்னுடைய ரப்பு சங்கை பொருந்தியவன் கண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஏராளமாக இருக்குது. இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.